பாகிஸ்தானின் 9 நகரங்களை குறிவைத்து தற்கொலைப்படை ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் 9 நகரங்களில் தாக்குதல் நடத்தியவை ஹரோப் ரக ட்ரோன்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி நகரங்களை நேற்று இரவு முதல் ஹரோப் ட்ரோன்கள் தாக்கி வருகின்றன. பாகிஸ்தானின் 9 நகரங்களில் தாக்குதல் நடத்தியவை ஹரோப் ரக ட்ரோன்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஹரோப் ட்ரோன்கள் இலக்கை தேடிச் சென்று விழுந்து வெடித்துச் சிதறும் தற்கொலை ஹரோப் ட்ரோன்கள் இலக்கை தேடிச் சென்று விழுந்து வெடித்துச் சிதறும் தற்கொலைப்படை வகையைச் சேர்ந்தவை. 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தேடிச் சென்று அழிக்கும் வல்லமை ஹரோப் ட்ரோன்களுக்கு உண்டு. பாகிஸ்தானின் 9 நகரங்களில் தாக்குதல் நடத்தியவை ஹரோப் ரக ட்ரோன்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி நகரங்களை நேற்று இரவு முதல் ஹரோப் ட்ரோன்கள் தாக்கி வருகின்றன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய தரப்பில் எடுத்து வருகின்றார்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. பாகிஸ்தானின் 9 நகரங்களில் ட்ரோன்களும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ட்ரோன்கள் எப்படிப்பட்ட ட்ரோன்கள், எந்த வகையிலான ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஏனென்றால் யார் அந்த ட்ரோனை அனுப்பினார்கள் என்ற விவரமே இதுவரை பாகிஸ்தானால் கண்டறியப்படவில்லை. உலகின் எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானினுடைய அந்த முக்கியமான நகரங்களுக்கு உள்ளாக நாங்கள் தான் தாக்குதலை நடத்தினோம் என்று எந்த ஒரு நாடும் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே அந்த தாக்குதலை யார் நடத்தியிருப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் அந்த ட்ரோன் தொடர்பான ஒரு சில புதிய தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன. அதன்படி இந்த ட்ரோன்களை பொறுத்தவரை பாகிஸ்தானினுடைய லாகூர் நகரில் இன்று காலை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அந்த ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்ட ட்ரோன்கள் எந்த வகையிலான ட்ரோன்கள் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றன. ஹரோப் ட்ரோன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரோன்கள் தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 முக்கிய நகரங்களிலும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. அந்த ஹரோப் ரக ட்ரோன்களை பொறுத்தவரை தேடி சென்று தாக்க வல்லவை என்று சொல்லி இருக்கின்றார்கள். 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தேடி சென்று அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவை ஹரோப் ட்ரோன்களுக்கு உண்டு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹரோப் ட்ரோன்களால் இடை நிற்காமல் 6 மணி நேரம் வானத்திலேயே வட்டம் அடித்து தன்னுடைய இலக்கை தேடி கண்டறிந்து இலக்கின் மீது விழுந்து வெடித்து சிதறி அதை அழிக்கக்கூடிய திறமை உண்டு என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். தற்கொலைப்படை வகையை சார்ந்த ஒரு வகையான ட்ரோன், அதாவது தன்னுடைய இலக்கை தேடி கண்டுபிடித்து அந்த இலக்கின் மீது வெடித்து சிதறி தன்னைத்தானே அழித்து இலக்கையும் தரைமட்டமாக்கக்கூடிய வல்லமை படைத்த இஸ்ரேல் தயாரிப்பான ஹரோப் ட்ரோன்கள் தான் பாகிஸ்தானிலே நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சில ட்ரோன்களை பொறுத்தவரை அது இலக்கின் மீது ஏந்தி செல்லக்கூடிய அந்த எரிகணைகளை, ஆயுதங்களை வீசிவிட்டு மீண்டும் தன்னுடைய நிலைக்கு திரும்பிவிடும். அது போன்ற ட்ரோன்கள் தான் பெரிய அளவில் பயன்படுத்தப்படும். ஆனால் இஸ்ரேல் தயாரிப்பான இந்த ஹரோப் ட்ரோன்கள் என்பவை தற்கொலைப்படை வகையை சார்ந்தவை. அது இலக்கின் மீது விழுந்து தன்னை அழித்து கொண்டு அந்த இலக்கையும் அழித்து விடும். அந்த அளவு திறமை வாய்ந்த இந்த வகையிலான ஹரோப் ட்ரோன்களை பொறுத்தவரை 6 மணி நேரம் வானத்தில் வட்டம் அடிக்கக்கூடிய திறமை உண்டு. 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை அது தேடி சென்று அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இஸ்ரேல் தயாரிப்பான ஹரோப் ட்ரோன்கள் தான் நேற்றைய தினம் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த ஹரோப் ட்ரோன்களை ராடார்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானை பொறுத்தவரை லாகூர் என்பதும், கராச்சி என்பதும், ராவல்பிண்டி என்பதும் மிக மிக முக்கியமான மத்திய பகுதி நகரங்கள். செல்வ செழிப்பு மிக்க பாகிஸ்தானினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்கள். அந்த லாகூரையும் கராச்சியையும் நெருங்க வேண்டும் என்றால் அதற்கு ஏராளமான ராணுவ கட்டுப்பாடுகள் உண்டு. லாகூரிலும் கராச்சி